இப்போ ஒரு என்ன சொல்றாங்கன்னா, போன மே மாசம் உதாரணத்துக்கு ஒரு 350 யூனிட் ஒருத்தவங்க வீட்டில் பதிவாயிருக்கு, ஓடி இருக்கு அப்படின்னா, அதே அளவுக்கு தான் இந்த முறை எங்களுக்கு வந்திருக்குது. அதே 350 யூனிட் இல்லை 400 யூனிட் தான் வந்திருக்குது. ஆனால் போன மே மாதம் வந்த கட்டணத்தை விட இப்ப ஜூலை மாசம் வந்த கட்டணங்கிறது வந்து 2 மடங்கு அதிகமா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் குழம்பி போயிருக்கிறாங்க. அப்ப உள்ளுக்குள்ளதான் குளறுபடினா டாஸ்மார்க் ஊழியர்களுடைய சங்க தலைவர் அவர் வந்து பழனி பாரதின்னு சொல்லி அவர் இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அரசாங்கத்தினுடைய பேச்சுவார்த்தை நடத்திட்டு கண்காணிப்பா ஒவ்வொரு துறையிலையும் கரெக்டா பார்த்து இது சரியா ஸ்ட்ரீம்லைன் பண்ணி போகணும் அப்படின்னு இந்த அரசு நினைக்குது அப்படிங்கிறதுக்கான இந்த ஒரு மாதிரி சிக்னல்ஸ் இதெல்லாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற வல்லமை வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அது மாதிரி மின்சார கட்டணம் வந்து போன மாசத்தோட இந்த மாசம் விலை ஏற்றப்பட்டிருக்கு, அதிகமா கட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையாவே அரசு வந்து விலை ஏத்துச்சா இல்ல இவங்க ஏதாவது குழப்படி வேலை உள்ள நடந்திருக்கா? இல்ல இப்போ அதாவது போன மே மாசம் வந்த இப்ப ஒரு என்ன சொல்றாங்கன்னா, போன மே மாசம் உதாரணத்துக்கு ஒரு 350 யூனிட் ஒருத்தவங்க வீட்டுல பதிவாயிருக்கு, ஓடி இருக்கு அப்படின்னா, அதே அளவுக்கு தான் இந்த முறை எங்களுக்கு வந்திருக்குது. அதே 350 யூனிட் இல்ல 400 யூனிட் தான் வந்திருக்குது. ஆனால் போன மே மாதம் வந்த கட்டணத்தை விட இப்ப ஜூலை மாசம் வந்த கட்டணங்கிறது வந்து 2 மடங்கு அதிகமா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் குழம்பி போயிருக்கிறாங்க. அப்போ இது தொடர்ச்சியா இந்த மாசம் தொடக்கத்துல இருந்தே அல்லது 2வது வாரத்துல இருந்தே இந்த செய்தி ஓடிக்கிட்டே இருக்குது. மக்கள் மத்தியில ஒரு குழப்பம் உண்டு பண்ணிட்டு. ஆனா இப்ப நான் வந்து இப்ப நம்ம வீட்டுக்கோ அல்லது என் கூட வேலை செய்யறவங்கள்ட்ட எல்லாம் நான் கேட்கும்போது கூட யாரும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. அவங்களுக்கு எப்போதும் அந்த மாதிரிதான் இருக்குன்றாங்க. அப்போ இது தொடர்ச்சியா ஒரு குற்றச்சாட்டாவே இருக்கிறதுனால இப்ப மின்சார வாரியமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப இது நிறைய குற்றச்சாட்டு வந்ததுனால இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இப்ப மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஒரு துறைக்கும் இப்ப இபி ஏஇ இருப்பாரு, அப்புறம் ஃபோர்மேன் இருப்பாரு, அப்புறம் லைன்மேன் இருப்பாரு, நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய நிலைகள்ல ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு தொகை, அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் இது கிட்டத்தட்ட 3,70,70,000 மின் இணைப்புகள் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்திருக்குன்றாங்க. இந்த மொத்த மின் இணைப்புகள்ல 3,70,70,000 மின் இணைப்புகள்ல எங்களுக்கு வந்து மாறுதலா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப குற்றச்சாட்டு வந்ததுனால அத்தனை 3,70,70,000 இணைப்புகளையும் கள ஆய்வு செய்து வருகின்ற அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதிக்குள்ள எங்களுக்கு கொண்டாந்து அறிக்கை கொடுங்க. இது உண்மையிலே என்ன நடந்திருக்குது, உண்மையிலேயே கட்டணம் இவங்க பயன்பாடு அதிகமா இருந்தால கட்டணம் அதிகமா இருந்துச்சா அல்லது இவங்களுக்கு பயன்படுத்தின யூனிட் கம்மியா இருந்து தொகை அதிகமா வந்திருக்குதா அப்படின்னு ஆராய்ந்து ஒரு அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி மின்வாரியத்தினுடைய தலைவர் அருண்ராய் அவர்கள் வந்து அந்த மின்சாரத்துறை ஊழியர்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு, ஒரு ஆணையிட்டு இருக்கிறாரு. அதன் அடிப்படையில இப்ப இவங்க செயல்பட்டு இதை என்னன்னு கண்டுபிடிச்சு இவங்க வர்ற ஆகஸ்ட் மாசம் இந்த அடுத்த மாசம் 7ஆம் தேதி வந்தாதான் தெரியும் உண்மையிலே இது என்ன நடந்திருக்குது. ஆனா என்ன சொல்றாங்க, மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார், அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொன்னாரு, நாங்க இந்த ஆண்டு கட்டணத்தை உயர்த்தவில்லை, அதே கட்டணம் தான் தொடர்கிறது, அதே ஸ்லாப் தான் தொடருது, அதனால இது போன முறை என்ன இருந்ததோ அதே தான் நாங்க கடைபிடிக்கிறோம்னு அவர் தெளிவா சொல்லிட்டார். அப்போ அமைச்சர்கிட்ட இருந்து வர்ற விஷயம் என்னன்னா அவர் சொன்ன செய்தி, அப்ப நம்ம வந்து கட்டணத்தை உயர்த்தல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப உள்ளுக்குள்ளதான் குளறுபடினா ஒருவேளை ஏதாவது கால்குலேஷன்ன்றதுல தப்பு இருந்துச்சா அல்லது வந்து வேற ஏதாவது மிஸ்டேக், ஏதாவது மேனுவல் எரரா இல்ல எப்படின்னு தெரியல. அதுதான் ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இது என்னன்னு தெரிஞ்சாதான் அதன் பிறகு இது எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னா. ஆனா கணிசமான அளவுல நிறைய பேர் இந்த குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறதுனால இது தீவிரமா விசாரிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதை பொறுத்து தான் பார்க்கணும் இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஏன் இப்போ வந்து டாஸ்மார்க் எல்லாம் மது வருது, அந்த மது வந்து அந்த விலைக்கு தான் விற்கணும், எம்ஆர்பி விலைக்கு தான் விற்கணும், அதை தாண்டி விற்க கூடாதுன்னு தமிழ்நாட்டு அரசாங்கம் அது ஒரு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாஸ்மார்க்ல வந்து இந்த மாதிரி 1000 கோடி ஊழல் நடந்திருக்கதா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதை பத்தி எப்படி? இல்ல இப்ப டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் போன மாதமே வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு முன்னெடுப்பு செஞ்சிருந்தாங்க. இந்த அரசாங்கம் ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதை வந்து
எப்படின்னு கேட்டீங்கன்னா, போன ஆட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த டாஸ்மார்க்ல விற்கப்படுகின்ற அந்த மதுபானங்களை வந்து என்ன செய்வாங்கன்னா, அது சரக்கு வருது அப்படின்னா வண்டியிலேருந்து இறக்கி வைக்கும் போது ஏதாவது பாட்டில் உடஞ்சிரும், அதுல ஒரு லாஸ் வரும். அப்புறம் வந்து இரவு நேரங்கள்ல பணி செய்யும் போது அதுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கிறதா இருக்கட்டும், இப்படி நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய செலவாகிறதுனால இப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பாட்டில் விற்கும் போது கூடுதலா விலை வச்சு வித்தாங்க. 150 ரூபா ஒரு பாட்டில் அப்படின்னா 160 ரூபா 170 ரூபான்னு வித்துருவாங்க. அப்போ அதுல வர்ற அதிகப்படியான வருமானத்தை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்க ரொம்ப குறைவான சம்பளங்கிறனால அந்த சம்பளத்தை அந்த வர்ற பணத்தை பிரிச்சுக்கிறது அந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருந்தது. அப்போ இது அடிப்படை என்னன்னா, இவங்களுக்கு குறைவான சம்பளம், ஆனா வேலை பளு அதிகம். தொடர்ச்சியா காலையிலேருந்து இரவு வரைக்கும் தொடர்ச்சியா வேலையில இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்களை என்ன செய்யலாம், ஏன் பாட்டிலுக்கு அதிகமா வாங்குறாங்க? இவங்க அவங்களுக்கு வருமானம் பத்தல, நிறைய நிர்வாக சிக்கல் இருக்குது, இதை சரி செஞ்சுட்டா அவங்க வாங்க மாட்டாங்கல்ல அப்படின்னு இந்த அரசாங்கம் பார்த்துச்சு. அப்போ வந்தோடனே உட்கார வச்சு பேசிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, சம்பளத்தை அதிகப்படுத்தினாங்க. சேல்ஸ்மேனா இருக்கட்டும், அதுக்கு மேல இருக்கிற மேனேஜரா இருக்கட்டும், ஒருத்தருக்கும் ஒரு ஸ்லாப் அதிகமா வச்சு அதிகப்படியான சம்பளம், அதிகப்படினா ஓரளவு ஒரு 15% 20% வரைக்கும் அதிகப்படுத்தினாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அதிகப்படுத்தி கொடுத்ததுனால அதை கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க, பாட்டிலுக்கு நீங்க அதிகமா வச்சு விற்க கூடாது. ஒரு சரக்கு விற்கிறீங்க அப்படின்னா அதுல டாஸ்மார்க்ல அந்த எம்ஆர்பியில என்ன இருக்குதோ அதே கொடுங்கன்னு சொல்லி போன மாதமே சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு டாஸ்மார்க் ஊழியர்களுடைய சங்க தலைவர் அவர் வந்து பழனி பாரதின்னு சொல்லி அவர் இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாரு, அரசாங்கத்தினுடைய பேச்சுவார்த்தை நடத்திட்டு அரசாங்கம் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்க வந்து இந்த எம்ஆர்பி ரேட்டுக்கே நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம், ஆனா எங்களுக்கு இந்த நிர்வாக சிக்கல்லாம் இருக்குது, இதையெல்லாம் இதுக்கு ஆகக்கூடிய செலவெல்லாம் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் நிச்சயமா எம்ஆர்பி ரேட்டுக்கே கொடுத்துட்றோம், எங்களுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்க அப்படி சொன்னோம், அதை கேட்டுட்டு அரசாங்கமும் நாங்க கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் பாட்டில் வந்து கலெக்ட் பண்றாங்கன்னு வச்சுங்க, அதை ஒரு மேன் பவர் தேவைப்படுது, அங்கங்க கீழே கிடக்கும், அங்கங்க எங்கேயாவது இருக்கும், மொத்தமா எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சு அப்புறம் திருப்பி எடுத்துட்டு போய் ரீசைக்கிள் அல்லது ரீயூஸ் பண்றதுக்கு எடுத்துட்டு போவாங்க. அப்ப அதை கலெக்ட் பண்றது ஒரு மேன் பவர் தேவைப்படுது, அவனை போய் வேலை விடுறோம்னா அப்ப அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. இப்படி வரக்கூடிய பாட்டில் இறக்கி வைக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடஞ்சிடுது. இது மாதிரி லாசஸ் எல்லாம் நம்ம வந்து ஈடுகட்டணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நாங்க வாங்கிட்டு இருந்தோம், இதையெல்லாம் அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் அவங்க பொறுப்பெடுத்துக்கிட்டாங்கன்னா நாங்க தாராளமா வந்து இந்த எம்ஆர்பி ரேட்டுக்கே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இது ஒரு விஷயம். அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா போன ஆட்சியில, அதாவது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடக்கும்போது டாஸ்மார்க்ல இந்த டாஸ்மார்க் துறைக்கு அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் மீதும் அவர் உட்பட ஒரு 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. என்னத்துக்குன்னா 1000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது போன ஆட்சியில, இது விசாரிக்கப்பட வேண்டும், தீர விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் 7 பேர் மீது. அதுல செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அந்த மண்டல செயலாளராக இருந்த அந்த டாஸ்மார்க் மண்டல செயலாளர் அவரு, அதுக்கு துறை சார்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, இப்படி எல்லாருமே ஒரு 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது இந்த அரசு. அப்போ இதுல வந்து கண்காணிப்பா ஒவ்வொரு துறையிலையும் கரெக்டா பார்த்து இது சரியா ஸ்ட்ரீம்லைன் பண்ணி போகணும் அப்படின்னு இந்த அரசு நினைக்குது அப்படிங்கிறதுக்கான இந்த ஒரு மாதிரி சிக்னல்ஸ் இதெல்லாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது டாஸ்மார்க்கு குடியாரன் குடிக்கிறாங்கிறத விட எப்படி இதை பார்க்கணும்னா, நீங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போறோம், ஒரு பெரிய மளிகை கடைக்கு அதுக்கு போறோம், ஒரு பெரிய மாலுக்கு போறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயம், ஒரு பேஸ்டோ அல்லது ஒரு சட்டையோ எடுக்கிறோம்னா ஒரே பிராண்ட் பார்க்க மாட்டோம். இங்க ஒரு பிராண்ட் இருக்கும், அங்க ஒரு பிராண்ட் இருக்கும், 5-6 பிராண்ட் இருக்கும். ஷர்ட்லயே பாத்தீங்கன்னா, பேஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேஸ்ட் இருக்கும். அப்ப இதுல எது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கும், அதை தேர்ந்தெடுத்து நீங்க வாங்கிட்டு வரலாம். அப்படித்தான் இப்ப குடிமகனும் நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு சரியான அளவுல சரியான விலையில தரமான சரக்கு கிடைக்குதா, இதுவும் ஏன்னா இது ஒரு வாணிபமா மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து அரசாங்கத்துக்கு வருவாய் தரக்கூடிய மிக முக்கியமான துறையாக இது இருக்கிறது அப்படிங்கிறதுனால அப்போ அந்த இடத்துல அதை கவனம் செலுத்த வேண்டியதா இருக்குது. இதுதான் இப்ப டாஸ்மார்க்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இது நமக்கு வந்து
சரிங்களா? இது தொடர்ச்சியா நம்ம கவனிச்சு பார்ப்போம். அரசு அடுத்து என்ன செய்ய போறாங்க, இவங்க இந்த சங்க ஊழியர்களும் எப்படி இதை அணுக போறாங்க. அவங்க எம்ஆர்பி விலைக்கு வித்துட்டாங்கன்னா சரிதான், ஒரு ஸ்ட்ரீம்லைன் ஆயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து.